Hi everyone, welcome to day 3. Day 1 we learn sentence structure. In day 2 we learn simple present tense. Today we are going to learn helping verbs. Is, am, are. Okay, and these verbs are very important for daily English speaking. Helping verbs அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இஸ், ஆம், ஆர் இது எல்லாமே பி வெர்ப்ஸ் தான். இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டிஷனோ ஒரு ஃபீலிங்கோ ஒரு பொசிஷன் இல்லை நடந்துகிட்ருக்கிற ஒரு ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து இந்த ஹெல்பிங் வெப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். டே 3 கிளாஸில் நம்ம ஆம், இஸ், ஆர் இந்த 3 தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆம் பற்றி பார்க்கலாம். ஏஎம் இதுதான் ஆம். இந்த ஆம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐ கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். வி யூஸ் ஆம் ஒன்லி வித் ஐ. இப்போ எக்ஸாம்பிள், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அ டீச்சர், ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். நம்ம ஆமோட யூசேஜ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஸ்ஸோட யூசேஜ் பார்க்கலாம். டே 1 கிளாஸ்லேயும் டே 2 கிளாஸ்லேயுமே நான் ப்ரொனவுன்னா என்னதுன்னு சொல்லி தந்திருக்கேன். இந்த சிங்குலர் ப்ரொனவுன் அதாவது ஹீ, ஷி, இட் இந்த 3 கூட தான் நம்ம வந்து இஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் மை பிரதர், அவன் என்னுடைய பிரதர். ஷீ இஸ் அ ஸ்டூடெண்ட், அவள் ஒரு ஸ்டூடெண்ட். இட் இஸ் அ பென், இது ஒரு பென். த கிளாஸ் இஸ் க்ளீன், த கிளாஸ் அப்படிங்கிறது என்னது சிங்குலர். த கிளாஸஸ்னு கொடுத்துருந்தா அது ப்ளூரல். இதில் வந்து த கிளாஸ் அப்படின்னு எஸ் சேர்க்காமல் கொடுத்துருக்கிறதுனால இது சிங்குலர். இப்போ நம்ம இஸ்ஸோட யூசேஜும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆரோட யூசேஜ் பார்க்கலாம். ஆர் எது கூடலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூரல் கூட யூஸ் பண்ணுவோம். லைக் வி, யூ, தே இது எல்லாமே ப்ளூரல் தான். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் மை டீச்சர், தே ஆர் பிளேயிங், அவங்க எல்லாரும் ப்ளே பண்ணுறாங்க. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி. ஃபோர்த் ஒன் நல்லா லிசன் பண்ணுங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி, எஸ் சேர்த்துருக்காங்க, ஸோ இது ப்ளூரல். இதே இதில் எஸ் சேர்க்கல அப்படின்னா இது சிங்குலர். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் இஸ் ரெடின்னு சொல்லலாம். இதே இதில் எஸ் சேர்த்துருக்காங்க ப்ளூரல் அப்படின்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரெடி அப்படின்னு சொல்லணும். ஹெல்பிங் வெப்ஸான ஆம், இஸ், ஆர் இந்த 3மே என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அதே ஹெல்பிங் வெப்ஸோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கண்டினியூஸாக நடக்கிற ஒரு ஆக்ஷனை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். லைக் நம்ம என்ன பண்ணணும்னா இஸ், ஆம், ஆர் இந்த 3 வெப் கூடயும் நம்ம ஐஎன்ஜி அப்படிங்கிறத சேர்த்து எழுத போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் ரீடிங் அப்படின்னா நான் ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஷீ இஸ் குக்கிங், அவள் குக் பண்ணிட்டு இருக்கா. தே ஆர் பிளேயிங், அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அது வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக அது நடந்துட்டு இருக்காது. அதனால நம்ம வந்து ஐஎன்ஜி அப்படிங்கிற வேர்டை நம்ம சேர்க்குறோம். ஹெல்பிங் வெப்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், அதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸும் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து நாட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ண போகிறோம். இஸ், ஆம், ஆர் இந்த 3மே படிச்சிருக்கோம். இந்த 3 கூட நம்ம நாட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிரும். இப்போ வந்துட்டு நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ நான் லேட் கிடையாது அப்படின்னா ஐ எம் நாட் லேட். நாட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஹீ இஸ் நாட் ஆங்க்ரி அப்படின்னா அவன் கோவமாக இல்லை. தே ஆர் நாட் ரெடி, அவங்க இன்னும் ரெடி ஆகலை. அந்த மாதிரி இதுதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். இந்த ஹெல்பிங் வெப்ஸை வச்சு நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லித்தரேன். நம்ம வந்துட்டு இஸ், ஆம், ஆர் இந்த 3மே ஹெல்பிங் வெப்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னா இந்த 3யுமே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கொஸ்டின் கேட்க போகிற பேட்டர்னோட ஃபஸ்ட்டில் நம்ம வந்து இந்த 3 வெப்ஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கேட்க போகிறோம். லைக் யூ ஆர் ஓகே அப்படிங்கிறது வந்து நீ ஓகேவாக இருக்க. இதே நம்ம வந்து நீ வந்து ஓகேவா இருக்கியா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா அந்த ஹெல்பிங் வெர்பை நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து வந்துடணும். ஆர் யூ ஓகே, சிம்பிள் தாங்க. இப்போ நெக்ஸ்ட் இஸ், ஷீ இஸ் யுவர் சிஸ்டர். இது நம்ம கொஸ்டினாக கேட்கணும் அப்படின்னா அந்த வெர்பை மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இஸ் ஷீ யுவர் சிஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஐ எம் லேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து கொஸ்டின் கேட்குறோம், நான் வந்து லேட்டாக வந்தேன் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆம் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஆம் ஐ லேட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலாம். டுடே கிளாஸில் நம்ம வந்து ஹெல்பிங் வெப்ஸ் ஆம், இஸ், ஆர் இந்த 3ம் பார்த்தோம். அதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். கொஸ்டின் பேட்டர்னும் பார்த்தாச்சு. ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்களே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் நோட் பண்ணி எழுதுறவங்களா இருந்தால் ஆன்சர்ஸ் எழுதுங்க. நான் ஆன்சர்ஸும் அந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு டைம் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ் தாங்க இருக்கும்.
ஏன்னா, இது வந்துட்டு நான் வந்து நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணி, நெறைய எக்ஸாம்பிள்ஸ் குடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். ஆனா வந்து அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருப்பீங்க. நீங்க வந்து காலேஜ் போயிட்டுருப்பீங்க, ஏதாவது பண்ணிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாவும், சிம்பிளாவும் சொல்லிக் குடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லி தரேன். இதே இது உங்களுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும், நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இன்னும் நீங்க வந்து கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அப்படி பார்க்கலாம். நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம எப்பவுமே கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். வொக்காபுலரி ஆஃப் த டே பார்ப்போம். கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்க்கலாங்க. வென் யூ டாக் அபவுட் ஃபீலிங்ஸ் ஆர் கண்டிஷன், அதாவது நீங்கள் வந்து உங்களோட ஃபீலிங்ஸை பற்றியோ இல்லை ஒரு கண்டிஷன் பற்றியோ நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்த ஹெல்பிங் வெர்ப்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்னெல்லாம் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்த்தோம்? இஸ், ஆம், ஆர். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஐம் ஃபைன் நம்மளோட கண்டிஷன். ஷீ இஸ் பிஸி உங்களோட கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து இப்போ என்ன நிலமையில இருக்கீங்க அந்த மாதிரி. தே ஆர் ஹாப்பி அவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இது வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறது. ஸோ நம்ம வந்து டிப்ஸ் ஆஃப் த டே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வொக்காபுலரி ஆஃப் த டே பார்க்கலாம். ஸோ டுடே நம்ம வந்து ஃபீலிங் அப்படிங்கிற வேர்ட் பார்க்க போகிறோம். ஃபீலிங் அப்படின்னா நம்மளோட உணர்வு, கண்டிஷன் அப்படின்னா நம்மளோட நிலைமை, ரெடி அப்படின்னா தயாராக இருக்கிறது, பிஸி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலையில் இருக்கிறது அந்த மாதிரி, ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிஸியாக இல்லாமல் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நார்மலாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த மாதிரி மீனிங். டே 3யோட ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி டுடே. ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சப்போர்ட்டிவ். மை டீச்சர் இஸ் கைண்ட். வி ஆர் இம்ப்ரூவிங் எவ்ரி டே. இது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி நம்ம டே 3 கிளாஸில் படிச்சிருக்க ஹெல்பிங் வெர்ப்ஸ் வச்சு மட்டும்தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் என்ன ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஆம், இஸ், ஆர் இந்த 3யுமே வச்சு நீங்கள் ஒரு பேராகிராஃப் நீங்களாகவே க்ரியேட் பண்ணி பாருங்கள். க்ரியேட் பண்ணி நீங்களே பேசி பாருங்கள். நான் எப்போவுமே ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸில் படிச்சிருக்கோமோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டே 3 கிளாஸ் முடிஞ்சுங்க. டே 3 கிளாஸில் நம்ம வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ், அதாவது ஆம், இஸ், ஆர் இந்த 3 பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அதில் எப்படி ப்ரெசென்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸாக பேசணும், அதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ டிப் ஆஃப் த டே, வொக்காபுலரி, ரீடிங் ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அது வந்து எல்லாத்தையுமே தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.